உள்ள அழுதுட்டு வெளியே சிரித்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. கன்னிராசிக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசி மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத்த பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. 2 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. முயற்சி ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. பூர்வ புண்ணியம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. அயன சயன போக பாக்கியத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடத்துல கேது பகவானும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க. பொதுவாவே கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு தான் செய்வீங்க. இப்போ நாம இப்படி செஞ்சா ஃபியூச்சர்ல இதனால என்ன பிரச்சனை வரும், என்ன நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கன்னிராசியை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு எப்ப வாழ்ந்ததே போதும் அப்படின்ற நிலைமையில தான் இருந்துட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளிலும் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் சண்டையும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட அப்பாவுக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்க மாதிரி சில மனக்கசப்புகளும் இருந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னா வீட்டுல இருந்தாலே ஒரே பிரச்சனை சண்டையாவே இருக்கும். அதனாலவே வெளியிடங்களுக்கு போறது, கோயில்களுக்கு போறது, எங்கேயாவது பெயரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுலதான் உங்க குடும்பமும் உங்க மனநிலையும் உங்க வீடும் இருக்கும். சனி பகவானோட பார்வை உங்க வீட்டுல இருக்கிறதுனால நல்லா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. இது எல்லாமே இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு அப்புறமா ஜூன் மாசத்துக்கு மேல குரு பகவான் அவரோட உச்ச வீட்டை அடைகிறாரு. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை அடைகிறாரு. சோ எல்லா நிலைமையுமே மாறிடும். உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்வு அமையும்னு சொல்லலாம். உங்க மனசுல நிறைய வேதனைகள், வெறுப்புகள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அதை வெளியே காமிச்சுக்கிட்ட மாட்டீங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிரிச்ச முகத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளோட, வீட்டுல இருக்கவங்க எல்லாரோடையும் மத்தவங்களோடய ஒரு சிரிச்சு பேசுற மாதிரி உங்களோட கஷ்டங்களை வெளியில காட்டிக்கிடாத ஒரு நபராதான் கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. ஆரோக்கியம் விஷயத்துல கவனமா இருக்கணும். உணவு விஷயத்துல நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது, தூக்கம் அந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்படி உணவுல பிரச்சனை இருக்கிறதுனாலயே உங்களுக்கு பாதி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மன அழுத்தம், அதீத மன அழுத்தமே பாதி நம்மளுக்கு அடிவயிறு பிரச்சனையை கொண்டு வரும். சோ மன அழுத்தத்தையும் குறைச்சிக்கிடணும். யார் என்ன ஒரு உதவி கேட்டாலுமே செஞ்சிருப்பீங்க. மத்தவங்களுக்காக நிறையவே உழைச்சிருப்பீங்க. ஆனா அதற்கான ஒரு கிரெடிட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனிமே நான் எனக்காக உழைக்க போறேன், எனக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு இனிமே களத்துல இறங்குவீங்க. உங்களுக்கான ஒரு அழகான லைஃப் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். பொதுவா 12ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தா, கேது பகவானாலே மோட்சக்காரகன். அவர் 12ஆம் இடத்துல கோச்சாரத்தின்படியும் உங்க ஜாதகளோட அமைப்பின்படியும் இருந்தாலே மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த வகையில கன்னிராசிக்காரங்கள்ல நிறைய பேர் மோட்ச நிலையை அடையக்கூடிய நிலை உண்டாகும். மோட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு மோட்சம். சரி, மற்ற கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும், ஒரு நல்ல அறிவு கிடைக்கும், ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஏற்கனவே நீங்க புத்திசாலிகள் தான், திறமசாலிகள் தான். இன்னும் உங்களோட புத்தி தெளிவடையும் சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். படிப்புன்னு பார்த்தா நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஹை ஸ்கோர் மார்க் பண்ணுவீங்க. வெளிநாட்டு படிப்பு கண்டிப்பா அமையும். நீங்க எதிர்பார்த்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த கோர்ஸும் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பீங்க. பிஹெச்டி, போஸ்ட் டாக்டரேட் போன்ற ஹையர் ஸ்டடீஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. ரிசர்ச்ல நல்ல பேரும் வாங்குவீங்க. புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சாத்தியமாகும். அந்த மாதிரி விஷயங்கள்ல பேரும் புகழும் வாங்குவீங்க. பட்டங்கள், பாராட்டுக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு.
கன்னி ராசிக்காரங்க நீங்க மட்டும் முன்னேறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் உங்க கூட இருக்கவங்களையும் சேர்த்து மோட்டிவேட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்க குடுப்பீங்க. அவங்களும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வழிமுறைகளை நீங்க சொல்லுவீங்க. இரவு நேரங்கள்ல கண் விழிக்கிறதையும், ஓவரா திங்க் பண்றதையும் குறைச்சுக்கணும். ஆரோக்கியத்துல நல்ல கவனம் செலுத்தணும். உணவு விஷயங்கள்லயும் நல்ல கவனம் செலுத்தினாலே போதும். மித்தபடி கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும்னு சொல்லலாம். வேலை, தொழில்னு பார்த்தா, வேலையோட அமைப்பும் நல்லா இருக்கு. தொழிலும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்க வியாபாரத்த வெளிநாடு வர விரிவுபடுத்துவீங்க. வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும். விசா போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிநாட்டுல உள்ளவங்களால உங்களுக்கு நல்ல அனுகூலமும் கிடைக்கும். பணம் நிறைய புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. பணத்துக்கு பஞ்சமே இல்லன்னு சொல்லலாம். ஆனா பாசத்துக்கு தான் நீங்க ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். யாருக்கிட்டயுமே ஒரு உண்மையான அன்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரமே சரியாயிரும்னு சொல்லலாம். நீங்க உழைத்த உழைப்புக்கேற்ற பலன் குடும்பத்திலேயாகட்டும், தொழில் பண்ற இடத்திலேயாகட்டும், வேலை பார்க்குற இடத்திலேயாகட்டும், படிப்புலயாகட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. எந்த இடத்துலயுமே நீங்க வீண் விவாதங்கள தவிர்த்துருங்க. வம்பு இழுக்கிறதுக்காகவே வேணும்னே பேசுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. அமைதியா இருக்கிறதே நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பேத்துக்கிடாதீங்க. யாருக்கிட்டயும் வாக்கு குடுக்காதீங்க. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற வாசகம் உங்களுக்காகத்தான். உங்க வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்கான அங்கீகாரம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.